சிவ பூஜையில கரடி அப்படின்ற இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தம் பற்றி தெரியுமா உங்களுக்கு? சிவ பூஜை நடைபெறும் சமயத்துல கரடி புகுந்து அதை கெடுத்துருச்சு அப்படின்ற கதை ஏதாவது இருக்கும் தான் நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா உண்மையிலேயே சிவ பூஜையில் கரடி அப்படின்ற உண்மையான வாக்கியம் என்ன அப்படின்னா, சிவ பூஜையில் கரடிகை அப்படிங்கறதுதான். இந்த வாக்கியத்துடைய கடைசியில வரும் கை அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம காலப்போக்கில் மறந்துட்டோம். பழங்காலத்துல நாட்டை ஆட்சி செஞ்ச மன்னர்கள் எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் சிவ பூஜை செய்யறது வழக்கமா வச்சிருந்தாங்க. சிவ பூஜை செஞ்சு வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அரியணையிலேயே ஏறுவாங்க. அப்படி பூஜை பண்ணும்போது எந்த ஒரு தடங்களும் இடையூறும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காலத்துல கரடிகை அப்படின்ற ஒரு வாத்தியத்தை இசைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பூஜையிலேயே ஈடுபடுவாங்க. கரடி கத்துவது போன்ற ஓசை எழுப்பக்கூடிய கருவியான கரடிகை என்பதால இதுக்கு இந்த பேர் ஏற்பட்டிருக்கு. மிருதங்கத்தை போன்று மரம் மற்றும் தோலால செய்யப்பட்ட இசைக்கருவிதான் இது. ஆக சிவ பூஜையின் போது முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு இசைக்கருவியின் பெயர் தான் கரடிகை. அதனாலதான் சிவ பூஜையில் கரடிகை அப்படின்னு பழமொழி வந்துச்சு.